என்னால முடியாது செய்யணும். என்னது கைஸ், நம்ம இப்போ இந்த இடத்த பார்த்தீங்கன்னா தான் நம்ம வந்து நம்ம கார்டனாக மாற்ற போட. எனக்கு ஃபஸ்ட்டு பழைய இருந்த இடம் வந்து ஆட்டுகளோட தொல்லைனால நான் வந்து அந்த இடத்தையே செடியெல்லாம் அழிச்சு போட்டு இந்த இடத்துல வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி காடு மூணான இடத்தையும் கூட எப்படி ஈஸியாக வந்து நம்ம கார்டனாக மாற்றலாங்கிறத பார்க்க போகிறோம். ஆமாம், என்ன மாதிரி இழிச்சு வாயின்னு ஒருத்தனை பிடிச்சிக்கோங்க, வேலை இன்னும் ஈஸியாயிடு. ஜாக் ஃபஸ்ட்டு வேலையே எங்கள் லேண்ட் எது வரைக்கும் இருக்குதோ அதை மட்டும் நாங்கள் கொத்தி விட்டு டேரெக்டாக பார்டர் போடுற மாதிரி கல் அடுக்கலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிவிட்டு அந்த இடத்த மட்டும் நான் கொத்த ஆரம்பித்தேன். நான் பாட்டில் சிவனேந்தாண்டா இருந்தேன். யார் வம்பு தும்பு காய்ச்சி போகணுன்னா என்ன பிடிச்சி என்ன ஜாக் வேலை நடக்குதா இல்லையா? செஞ்சு தேக்கிறேன். அடுத்த வேலையாக அந்த லேண்டு ஃபுல்லாக நிறைய கல்லுக்கு தான் இருந்தது. அந்த கல்லையவே நம்ம வந்து பார்டராக வச்சிடலான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கல்லாக எடுத்துகிட்டு வந்து பார்டர் வைக்க ஆரம்பித்தேன். கல் கொஞ்சம் கோணையாக போகிற மாதிரி தெரிஞ்சுது. அதனால் வந்து எங்கள் லேண்டு எது வரைக்கும் இருக்குதோ அது வரைக்கும் நான் கயிறு கட்டி விட்டு பர்ஃபெக்டாக நேராக அடுக்கலான்னு சொல்லிட்டு கயிறும் கட்டி விட்டு நேராக அடுக்கினேன். ஆமாம், வேலை செய்கிற மாதிரி நடிச்சது போதும். வாடாடே, என்னது வேலை செய்கிற மாதிரி நடிக்கிறேன்? என்னை பார்த்தா உங்களுக்கு நடிக்கிற மாதிரி தெரியுதா? வாடாடே. அன்னைக்கான வேலை முடிஞ்சது. அடுத்த நாள் நான் திரும்ப ஸ்டார்ட் பண்ணேன். லேண்டில் பெரிய பிரச்சனை என்னென்னா இந்த கல்லுக்கு தான் தோண்ட பயங்கரமாக கல்லுக்கு வந்துகிட்டே இருந்தது. எந்தளவுக்கு வந்துச்சுன்னா நம்மளுக்கு எவ்வளோ கல் எடுத்துன்னு சொல்லிட்டு நான் கருத்தில் காட்டுறேன், அதை பாருங்கள். எப்படியோ கஷ்டப்பட்டு இருக்கிற கல் எல்லாம் நான் வந்து எவ்வளோ பிடுங்க முடியுமோ எல்லாத்தையுமே நான் பிடுங்க ஆரம்பித்தேன். வேலை செஞ்சபடியே பேசுகிறா, இதெல்லாம் அப்படி பாருங்க. என்ன பண்ணுற? சும்மா பேசிகிட்டு இருந்தேன். இப்போ பிளான் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் நிறையா செடி நட்டோன்னு ஆனால் குறைஞ்ச இடம் தான் இருக்குதுங்கிற சமயத்தில் நான் மேட்டுப்பாத்தி அமைக்கிறது வந்து ஒரு சிறந்த முறையாக இருக்குது. ஏன்னா அதில் 5 அடுக்கு முறையில் வந்து நம்ம வந்து செடிகள் நட்டலாம். நான் முழுக்க காய்கறி செடி தான் நட்ட போகிறேன். இதில் தோண்ட எவ்வளோ கல் வருதுன்னு பாருங்கள். இது கம்மி தான். இன்னும் நீங்கள் ஃபைனலாக எவ்வளோ கல் இருக்குதுன்னு பாருங்கள், உங்களுக்கே தெரியும். இப்போ நான் ஜஸ்ட் கையை வச்சு காட்டுறேன் உங்களுக்கு எவ்வளோ ஹார்டாக இருக்குது. எப்படி எடுத்தாலும் மண் மட்டும்தான் வரும். இது எந்தளவுக்கு ஹார்டாக இருக்குதுன்னா, நான் ஒரு டைம் கடப்பாறையில் கொத்தி விட்டுட்டு உங்களுக்கு வந்து நான் மண் எடுத்து காட்டுறேன். அந்த அப்பவும் கூட வந்து எவ்வளோ ஹார்டாக இருக்குதுன்னு பாருங்கள். இதை நான் எப்படி மாற்றிக்கிறேன்னா, இந்த மாதிரி அழகாக கையில் மண் எடுத்திங்கன்னா அப்படியே பொழுன்னு உழவோன்னு. இதுதான் வந்து செடி நட்டுறதுக்கு நல்ல பதமான ஒரு இடம். அந்த மாதிரி மாற்றுறேன். இது எவ்வளோ இந்த நாங்கள் காட்டுற இந்த கடைசியிலேருந்து இது வரைக்கும் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் ஒருத்தனாவே வந்து மாற்றிக்கிறேன். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் இப்போ எவ்வளோ கல் நம்ம இந்த லேண்ட்லேருந்து எடுத்து பொறுக்கிக்கிறோன்னு. ஃபைனலாக எனக்குன்னு ஒரு கார்டன் அமைச்சிட்டோம். இன்னும் வேலை முடியல, மேட்டுப்பாத்தி அமைக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த சைடு காம்பவுண்ட்லேருந்து ஒரு அடி வந்து எடுத்து அந்த இடத்துல ஃபுல்லாக வாய்க்கால் வர போட்டு வந்து ஃபுல்லாக வெட்ட போகிறோம். வெட்டினோம்னா அதே மாதிரி ரைட் சைடு லெஃப்ட் சைடு 2 சைடு ஈக்குவலாக ஒரு அடி விட்டு வெட்டிட்டு நம்ம வந்து மேடு பண்ணிட்டோம்னா சென்ட்ரலில் இருக்கிற பகுதியை, அதுக்கு பேர் தான் மேட்டுப்பாத்தி. இது வந்து ஒரு பழமொழியே இருக்குது, விதைக்கிற இடத்துல நடக்கக்கூடாது, நடக்கிற இடத்துல விதைக்கக்கூடாதுன்னு. நம்ம அப்படின்னா தான் வந்து செடிகளும் நல்லா வரும், காய்களும் நல்லா காய்க்கும். கைஸ், இப்போ நம்ம இந்த சைட் பண்ணிட்டோம். இப்போ அதே மாதிரி ரைட் சைடு சைடுமே அதே மாதிரி பண்ணுவோம். மூணு வார போராட்டம் ஒரு வழியாக முடிவுக்கு வந்தது. 2 சைடு பாத்தி அமைச்சு சமன் பண்ணியாச்சு. நம்ம இருக்கிற இடத்துல வந்து நம்ம எப்படி ஒரு கார்டனை உருவாக்க முடியுமோ இருக்கிற இடத்த வச்சுட்டு நம்ம வந்து கார்டன் உருவாக்கிட்டோம். இப்போ நம்ம இதில் என்னென்ன செடி நட்டலாம்னு சொல்லிட்டு அடுத்த வாரம் பார்க்கலாம். அந்த சைடு லாஸ்ட்டில் வந்து நான் கீரை நட்டுருக்கெல்லாம் மேட்டுப்பாத்தி அமைக்கலைங்க. இந்த மாதிரி காய்கறி நட்டுருக்கு மட்டும் நான் மேட்டுப்பாத்தி அமைச்சிட்டேன். இந்த இடத்த வந்து ஃபுல்லாக மேடாக இருந்ததெல்லாம் கரெக்டாக சமப்படுத்தோன்னு சொல்லிட்டு அதையும் வந்து நான் சமப்படுத்தி விட்டுட்டேன். ஃபைனலாக பெட்டு ரெடி ஆகிடுச்சு.
ஒரு வழியாக ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ஒர்க்கை நம்ம வந்து முடிச்சிட்டோம் அப்படின்னு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.